வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நாளை புயலாக வருவத உள்ளது. இந்த நிலையில தான் இது தமிழக கரையோர நோக்கி வரும் நிலையில மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டத்திற்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் இன்று காலை முதலே பரவலாக விட்டு மழையானது பெய்து வந்தது. கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்போது கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு தாழ்வான பகுதிகளிலும் தண்ணீர் தேங்க துவங்கியுள்ளது. இன்னும் விடிய விடிய இந்த மழை தொடர்ந்து நீடிக்கும் என்று எதிர்பார்க்கும் நிலையில தற்போதே பல்வேறு தாழ்வான பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கியுள்ள காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. பல்வேறு இடங்களிலும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி செல்லும் காட்சியையும் காண முடிகிறது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த கனமழையை எதிர்கொள்ளும் விதமாக பேரிடர் மீட்பு படையினர் இன்று இரவு கடலூர் வர உள்ளனர். இவர்கள் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகும் பகுதிகளில் அவங்களுடைய பணிகளை மேற்கொள்ள இருக்கிறாங்க. மேலும் இந்த மழை தொடர்ந்து நீடிக்கும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. உயர் அதிகாரிகளும் அனைவரும் தலைமையகத்தில் 24 மணி நேரமும் இருக்க வேண்டும் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பொதுமக்கள் கட்டணமில்லா தொலைபேசியினான 1077 என்ற எண்ணை எந்த நேரமும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து மழை பெய்து உள்ள நிலையில மழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் உள்ளளவில் தயாராக உள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.